சோலைவனம்ன்ற அழகான காடு. அதில் பறவைகளும் விலங்குகளும் ஒன்றுக்கொன்று நண்பர்களாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டில் ஒரு பெரிய மரம், அது எப்பவும் செழிப்பாகவும் பசுமையாகவும் இருக்கும். அந்த மரத்தில் பட்டுன்ற சின்ன குருவி ஒரு குட்டி கூட்டில் வாழ்ந்து வந்துச்சு. பட்டு கடுமையாக உழைக்கும், அதே சமயம் ரொம்ப புத்திசாலியும் கூட. அது தனக்கு தேவையான உணவை சேகரித்து சாப்பிட்டு அந்த கூட்டில் வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அது இரை தேட போனப்ப ஒரு மரத்தில் ஒரு சின்ன பானையை பார்த்துச்சு. அந்த பானையை பார்த்ததும் பட்டுவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மழைக்காலம் வேற வரப்போகுது, நாம ஏன் இந்த பானையை கொண்டு போய் நம்ம கூட்டில் வைக்க கூடாது? இந்த பானையை கூட்டில் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு சேகரித்து வச்சோன்னா மழைக்காலத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்ச பட்டு அந்த பானையை எடுத்து அதோட கூட்டில் கொண்டு போய் வச்சுது. தினமும் இரை தேடி திருப்பி வீட்டுக்கு வந்ததும் அதுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு மிச்ச உணவை பானையில் போட்டு சேகரித்து வச்சுது. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் பட்டு எப்பவும் போல இரை தேட அதோட கூட்டை விட்டு போச்சு. அன்னைக்கு பட்டுவோட மரத்துக்கு ரங்கன்கிற ஒரு காக்கா இலைப்பார வந்துச்சு. அது பட்டுவோட கூட்டையும் அதில் பானையில் இருக்க உணவையும் பார்த்துச்சு. அடடா, என்ன வெயில்! யாரோ இந்த பானையில் உணவை வேற வச்சிருக்காங்க. யார் இன்னைக்கு உணவை தேட போறது? இதை ஒரு கை பாத்திர வேண்டியதான் அப்படின்னு நினச்சி அது அந்த பானையில் இருக்க உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை விட்டு பறந்து போயிருச்சு. சாயந்தரமா இரை தேடி திருப்பி வீட்டுக்கு வந்த பட்டு அதோட பானையை பார்த்து அதில் உணவு இல்லாததை பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு. யாரோ என்னோட பானையில் இருந்த உணவெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க, யாருன்னே தெரியல அப்படின்னு ஒரே அழுக. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆனால் வேற வழி இல்லாமல் அன்னைக்கு தான் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டுட்டு மிச்சம் ஆன உணவை எடுத்து பானையில் வச்சு படுத்து தூங்கிருச்சு. அடுத்த நாள் காலையிலையும் உணவு தேடுறதுக்காக பட்டு கூட்டை விட்டு கிளம்புச்சு. அன்னைக்கும் ரங்கன் மறுபடியும் அதே மரத்துக்கு வந்துச்சு. ஏதோ ஒரு முட்டா பையன் டெய்லி இதில் உணவை வச்சுட்டு போறான், இன்னைக்கு இதை ஒரு கை பாத்திர வேண்டியதான். ரங்கன் பட்டுவோட கூட்டில் இருந்த பானையில் உணவையெல்லாம் மொத்தமாக சாப்பிட்டுட்டு அந்த பானையில் ஒரு கல்லை வேற போட்டு வச்சுட்டு போயிருச்சு. திருப்பி வந்த பட்டு பானையை பார்த்ததும் ஒரே அழுக. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. என்ன நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப சோகமாயிருச்சு. சரி, இனிமேல் உணவை சேகரிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துச்சு. ஆனாலும் அதுக்கு ஒரு எண்ணம், உணவை சேகரிக்காமல் விட்டால் மழை காலத்தில் உணவு இல்லாமல் கஷ்டப்பட போகிறது பட்டு தான். வேற வழியே இல்லாமல் உணவை சேகரித்து வைக்க தொடங்குச்சு. தினமும் பட்டு உணவை எடுத்து பானையில் வைக்க அடுத்த நாள் காலையில் பட்டுவுக்கு தெரியாமல் ரங்கன் அதை எடுத்து சாப்பிட்ரும். இப்படியே இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பட்டு ஒரு நாள் இரை தேட போகாமல் யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்கலான்னு முடிவு பண்ணுச்சு. ஆனால் அப்படி அது அந்த கூட்டிலேயே இருந்துச்சுன்னா அன்னைக்கு அதுக்கு உணவு கிடைக்காது. வேற வழி இல்லையே, உணவு தேடி தானே ஆகணும். அதனால அது தினமும் இரை தேட போச்சு. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. பட்டு ரொம்ப சோகமாயிருச்சு. ஒரு நாள் காட்டில் இரை தேட போனப்ப பட்டு ராணின்ற ஆந்தையக்காவை பார்த்துச்சு. ராணி பட்டுவை பார்த்த உடனே பட்டு கிட்ட பேச ஆரம்பிச்சுது. பட்டு, ஏன் உன் முகமெல்லாம் இப்படி வாடி இருக்கு? என்னாச்சு உனக்கு? அதை ஏன் கேட்குறீங்க ராணி அக்கா? ஒரு நாள் இரை தேட போனப்போ நான் ஒரு பானையை பார்த்தேன். அதை கொண்டு வந்து என்னோட கூட்டில் வச்சு தினமும் அதில் உணவு சேகரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் இரை தேடி போயிட்டு சாயந்தரம் திரும்பி வந்து பார்த்தா யாரோ பானையில் இருக்க உணவெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. யார் எடுக்கிறாங்கன்னே தெரியலை. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு புரியலை. கவலைப்படாத பட்டு, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் கேளு. நீ பானைக்குள்ளே முள்ளை போட்டு வை, தானியங்களை மேலே தூவி வை. யார் வந்து அந்த தானியங்களை தின்ன வந்தாலும் அவங்க வாயெல்லாம் முள்ளு குத்தி உண்ணா போயிடும்.
ராணி அக்கா சொன்னதை கேட்ட பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதோட கூட்டுக்கு திரும்பி போய் பானை ஃபுல்லாக முள்ளால் நிரப்பி வச்சுது. அது மேலே தானியங்களை பரப்புச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு எப்போதும் போல பட்டு உணவு தேட போச்சு. இதெல்லாம் தெரியாத ரங்கன் மறுபடியும் பட்டுவோட கூட்டுக்கு உணவை திருடி சாப்பிட வந்தது. இன்னைக்கும் அந்த பைத்தியக்காரன் உணவு வச்சிருப்பான். ஒரு புடி பிடிக்க வேண்டியதான், டக்குன்னு சாப்பிடுவோம். யாரடா இதுக்குள்ள முள்ள போட்டு வச்சது? வாயெல்லாம் ஒரே ரத்தமா போச்சு. திருடி திங்க நினைச்சது தப்புடா ரங்கா, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் பட்டோட கூட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. இறை தேடி வீட்டுக்கு வந்த பட்டு கூட்டை பார்த்ததும் ஒரே சிரிப்பு, கூடெல்லாம் ஒரே ரத்தம். பட்டுவுக்கு தெரிஞ்சிருச்சு திருடி சாப்பிட வந்தவங்க வாயெல்லாம் புண்ணா போச்சுன்னு. அதுக்கப்புறம் ரங்கன் பட்டுவோட கூட்டு பக்கம் வர்றதே கிடையாது, திருடுறதும் கிடையாது. அதுவா உழைச்சி இறை தேடி சாப்பிட ஆரம்பிச்சுது. பட்டுவும் அதோட பானையில் உணவை சேகரித்து வச்சு மழைக்காலத்தில் அதை பயன்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தது. சரி, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? என்றைக்குமே மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டோன்னா அது நமக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். சரி, இன்னொரு நாள் இன்னொரு நல்ல கதையோட உங்களெல்லாம் நான் மீண்டும் சந்திக்கிறேன்.